வணக்கம். அக்கினி சிறகை மாணவி லட்சணா பேசுறேன். இன்னைக்கு அலெக்சாண்டர் பத்தி பார்க்க போறோம். அலெக்சாண்டர் கிமு 356ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாசிடோனியாவின் பெல்லா நகரில் இரண்டாம் பிலிப் மன்னர் தந்தை தாய் ஒலிம்பியாவுக்கும் மகனாக பிறந்தார். புகழ்பெற்ற தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலிடம் கல்வி பயின்றார். ஹோமரின் காவிய கதைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் சிறு வயதிலேயே துணிச்சலானவராகவும் தத்துவ ஆர்வம் கொண்டவராகவும் வளர்ந்தார். புகழ்பெற்ற பியூசேபாலஸ் என்ற குதிரையை சிறு வயதிலேயே அடக்கியது இவரது சாதனையாகும். அலெக்சாண்டரின் மனைவிகள் பாரசாடி மற்றும் ஸ்டேடிரா ரோக்ஷானா ஆகிய மனைவிகளும் உண்டு. பிலிப் மன்னர் தனது காவலர்களால் கொலை செய்யப்பட்ட பின் அலெக்சாண்டர் தனது 20 வயதில் அரியணை ஏறினார். பிற மன்னர்களால் ஏளனமாக பார்க்கப்பட்ட நாடு பிரியும் நிலையில் எல்லோரிடமும் வீர உரையாற்றி அவர்களிடம் போர் செய்து வெற்றி கண்டார். பாரசீக மன்னர் 3ஆம் டேரியஸை தோற்கடித்து பல நாடுகளில் தன்வசமாக்கிக் கொண்டார். இந்திய மன்னர் போரஸ் என்கின்ற புருஷோத்தமனுக்கு அலெக்சாண்டருக்குமான போர் வரலாற்று முக்கியத்துவமானது. அலெக்சாண்டர் வெற்றி கட்ட நாடுகள் கிரீஸ், துருக்கி, சிரியா, போனிசியா, ஜூடியா, காசா, எகிப்து, மெசபடோமியா, ஈரான், காஸ்டிலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் மெல்லியன் பழங்குடியினருக்கு எதிராக போரில் அலெக்சாண்டர் படுகாயம் அடைந்தார். பிறகு தீவிர காய்ச்சல் காரணமாக மரணமடைந்தார்.